அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடரில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியும் மற்றும் வள்ளலார் குறித்த புத்தகங்களையும் ஆய்வு செய்து அதிலுள்ள உண்மைகளை அலசி ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் நமக்கெல்லாம் சொன்ன உண்மைகளை தெரிந்து புரிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய தொழிலே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சரி சாமி, போன வாரம் வள்ளலார் வாழ்கிறார் எது வள்ளலாருடைய முதல் பாட்டு, அந்த சர்ச்சை, அப்புறம் சில எழுத்தாளர்கள் சன்மார்க்க எழுத்தாளர்கள்லாம் பாட்டிலே மாத்தி வச்சாங்க. தெய்வமணி மாலைதான் முதல்ல, திருவோங்கு புண்ணிய செயலோங்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்த சாமி போன வாரம். இந்த வாரம் நம்ம என்னத்தை பார்ப்போம் இல்லைங்க? சொல்லுங்க. அதான் என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்தெல்லாம் எழுதுறாங்க. வள்ளலாரு பாட்ட முதல்ல என்ன பண்றாரு, ராமசாமி வல்லார் வச்சிருக்காரு. அவர் 1896 ஆத்துல வெளியிடுறாரு. அதுல என்ன பண்றாரு, சரித்திர குறிப்பில் 9வது வயசுல, ஐயா 9வது வயசுல சஷ்டி உபாசம் இருந்தாரு. திருத்தணி தோத்திரமாக ஆர்வம் பெருங்க பாடல் எழுதுறாரு. அவரு எப்ப 1896 எழுதுறாரு. ஆர்வம் பெருங்கல்ல பாட்டு இருக்கிறார். அப்புறம் 1942 அற்புத நட்சத்திரம் வெளியிடறாங்க பாட்டு வரலாறு. என்ன பண்றாங்க, ரேணு மாலை இருக்கு இல்லையா, அது ஈயந்த நாளுக்கு எல்லா பாட்டு, அந்த பாட்டு தான் முதல் பாட்டு அவங்க எழுதுறாங்க. வேலை ஊரடங்கு என்ன பண்ணா தெரியுமா, பெரிய பேர் வளரவும் இல்லை அவருக்கு. எல்லாம் பெரிய கொண்டாடினாங்க அவரை. அவர் என்ன பண்றாரு, தேவனிமார் ஐயா சின்ன வயசுல கந்தகோட்டம் போய் சாமி கும்பிட்டு பாடுவாரு. அப்படி பண்ண முதல் பாட்டு தான் தேவனி மாலை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐயா காலத்து ஐயா வெளியிட்டாரு பாரு 4 திருமறை. ஐயா பார்த்து வெளியிட்டது 4 திருமறை. அந்த திருமறையே இவர் மாத்திட்டாரு. கொஞ்சம் போன வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கல, அதை பத்தி தான் பார்க்கணும். மாத்திட்டாரா? உண்மை என்னன்னா, தேவனிமாரை 16ஆம் நூற்றாண்டுல செட்டியார் திருப்பூர் போனார். அங்க அவருக்கு முருகன் சிலை கிடைச்சது. சிலையை கொண்டு சென்னையில கொண்டாந்து வச்சு கோயில் கட்டினாரு. அந்த கோயிலுக்கு முத்துக்குமார சாமி தேவஸ்தானம் பேர் வச்சார். முத்துக்குமார சாமி தேவஸ்தானம். அப்படி அப்பதான் பூஜை, செட்டியார் ஜாதி தான் பூஜை பண்றாங்க. 400 வருஷம் ஆயிடுச்சு ஐயா போது. கோயில் பழுது அழிஞ்சு போச்சு. அதனால அப்ப தலை பாளைய முத்து செட்டியார்னு ஒருத்தருந்தார். பாளைய முத்து செட்டியார் அவர்தான் அப்ப பூஜை பண்ணவர். பணக்காரர் அவர். அந்த கோயிலை புதுப்பிக்கிறார். அவர் ரிப்பேர் பண்ணி புதுப்பிக்கிறார். புதுப்பிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ற போது ஐயா கால் பண்றாரு இல்லையா, அதோட ஐயா வயசு ஐயா 28 வயசு ஆயிடுச்சு. மெட்ராஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் வள்ளலார். அவர் பாடின பாட்டெல்லாம் கோயிலெல்லாம் பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் ஃபேமஸ் ஆனதுனால அவரோட பாட்டெல்லாம் முத்திட்டா படிச்சிருக்காரு. அதில் அவன் வள்ளலார்கிட்ட நான் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்கிறேன்,
உட்கார்ந்து கொஞ்சம் பாட்டு பாடி எழுதி தரணும்னு கேட்டார். யாரு? முத்து செட்டியார் கேட்டாரு. கடைசி ஐயா என்ன பண்றாரு, முத்துக்குமாரசாமி கோயிலுங்கிற பேரை மாத்தி அந்த வட்டம் பேரை மாத்துறாரு. பேரை மாத்தி 31 பாடல் தெய்வமணி மாலையும் 10 பாடல் எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு? முத்து செட்டியாருக்கா எழுதி கொடுக்குறாரு. அவ்வளவுதான். அது என்ன பண்றாங்க, அப்பயே புஸ்தமா போட்டு அச்சடிச்சு வெளிப்படுத்துறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வைப் போட்டு காட்டுறீங்களா? பாத்துட்டேன் சாமி. டீட்டெயிலா போட்டீங்களா? எல்லாம் டீட்டெயிலா பாத்துட்டேன். நீங்க அதே கதை திரும்பி சொல்லிடுறீங்க. வந்துருச்சே சாமி. போன வாரம் இங்கதான் நிப்பாட்டணும் பாருங்க. இங்க நிப்பாட்டணும் நம்ம பாருங்க. இது வரைக்கும் நிப்பாட்டிட்டோம். இது வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் கதையை பார்த்துட்டோம். முதல் பாடல் முதலில் எதை முதலில் பாடினார் என்ன, எதை பின்னால் பாடினால் என்ன, அது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு சாமி இப்ப தெய்வமணி மாலை முதல் பாடல்ல சொல்லிட்டாரு. உண்மையிலே வரலாறு எழுதுன முதல் பாட்டு எதுதான்? அதான் கதை இன்னைக்கு. இப்ப அது என்னன்னா, இப்போ அல்பா அச்சடிக்கிறதுக்காக ஐயாட்ட கேக்குறாங்க இல்லையா, பெர்மிஷன் கேக்குறாங்க. சரி. ஐயா தரமாட்டேங்கிறாரு. ரத்தன மேலார் அனுமதி நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் கடிதம் போடுறாரு. அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாரு. பெருமை என்ன பண்றாரு, ஐயோ பாவம் சொல்லிட்டு இறக்கம் கொண்டு நயன பாட்டுல அங்க சதறி கிடக்கு, சேர்த்து பிடிக்கணும், 2 மாசம் ஆகும், அனுப்பிடுறேன், விரதத்தை மாத்திட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி எனக்கு கடிதம் எழுது, அது வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேன்னு எழுதுறாரு. எழுதிட்டு அனுமதி கொடுக்குறாரு. அப்புறம் படம்லாம் திரட்டி அனுப்புறாரு. அவனோட படம்லாம் போய் சேருது. அப்ப வேற மொழியாரு இன்னும் 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, படம்லாம் பிரிக்கிறாங்க, திருவதியா பிரிக்கிறாங்க. 6 திருவதியா பிரிச்சாங்க. பிரிச்சு ஐயாட்ட அனுப்புறாங்க. ஐயாட்ட அனுப்பிச்சு ஐயா பார்த்துட்டு 4 தடவை வெளியிட்டா போறோம், 5-6 வேண்டாங்கிறார். 4 தடவை வெளியே வருது. முதல் பாட்டை என்ன வைக்கிறாங்க, அதுல வேலை சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க தான் பாட்டை பார்த்தாங்க. முதல் பாட்டு எதுன்னு அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். முதல் பாட்டு திருவடி பெட்டி வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஐயா பாயிண்ட்னால ஐயா இங்க திருவடி தான் பொழுது போடுறாரு எப்ப எங்க பார்த்தாலும். அதனால திருவடி வச்சு படம் வச்சு புக்கை கொடுத்தாரு, ஐயா கொடுத்தாரு. திருவடி முதல் படம் வச்சு 4 தடவை வெளியே வந்துச்சு. அதாவது பெருமானே பார்த்து அங்கீகாரம் பண்ணி திருவடி தான் முதல் பாட்டுன்னு சொல்லி வெளியிடுறாங்க. முதல் பாட்டு அது இல்லை, முதல்ல வச்சு வெளியிடுறாங்க. சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப வேளாண் செய்யறாரு. அந்த 4 தடவை வெளியிட்டா பாருங்க. அதுல என்ன இப்ப சின்ன நூல் வெளியிடறாரு கூட சேர்த்து எப்படி சொல்லிட்டு நான்லாம் இந்த மாதிரி ஐயா இப்போ கேட்டோம், பாட்டெல்லாம் எடுத்தோம் போட்டு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு இவருக்கார திருஞான சம்பந்தர், அவர் தான் வல்லாரா வேலை பார்த்துள்ளார். திருஞான சம்பந்தர் தான் வரலாறா வந்திருக்காருன்னு யார் சொல்றாரு? வேலாயுத மலையார். அவர் சொல்லி என்ன பண்றாரு, என்ன திருஞான சம்பந்தரா வந்த போது தொழில் பாட்டு ஆரம்பிச்சு கொடுத்து பாண்டியே, வல்லாரா வந்த போது புலாலாம் பாட்டு தான் முதல் பாடல் பாடினேன் எழுதுறாரு. என்ன பாட்டு? புலாலாம் உதிக்கின்ற இந்த பாட்டு தான் முதல் பாடல் எழுதுறாரு. என்ன வரலாறு எழுதி சொல்லிட்டாங்க புக்கை. இந்த புக்கை பார்த்தோம்னா இப்போ வல்லாரா திருவள்ளுவத்தையே வைக்கிறதா தெரியுமா? உணவே அப்படி 6 தலைமுறை முதல்ல வெளி வருதுங்க 1980. அல்ல இப்போ எல்லா சனமும் என்ன பண்றாங்க, எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தனியாக எடுத்துருவாங்க இல்லையா? கவர்னர் தெரியும் அவங்களுக்கு பாட்டு எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே அது 6ஆம் தலைமுறையில முதல் மாதிரி வெளிய 6ஆம் தலைமுறையில ஐயாவுடைய மரபுள்ள பொன்னியரசன் போட்ட புத்தகத்துல எல்லாம் செயல்கூடும் என் ஆணை எல்லாம் தாளகத்தின் தான் இருக்காரு.
முதல் புக்கு தாளையில தான் இருக்கு. சரி. இல்லை அந்த புலவர் என்ன பண்றாங்க, இலக்கணம் தப்பா அதுல. அதனால புலவர்கள் பண்ற வேலை. ஆமா, இல்ல எல்லாம் தலையை எடுத்து மாத்திட்டான். எல்லாரும் அதே பற்றி தராங்க. முதல்ல வந்து எல்லாம் விட்டாங்க, தெரியல யாருக்கும். முதல் புக்கில் முதல் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாளையை தான் இருக்கும். சரி. திருவள்ளுவர் பேச ஐயா பிடிக்கும். அதான் நாடுதொழில் திருவள்ளுவர் முதல்ல எழுதிருக்காரு. இதை பார்த்துட்டு யார் பார்த்து தெரியுமா, ஆர்வலர்கள் எழுத்தாங்க ஐயாவை. அந்த கோஷம் தான் பார்த்தாங்க. இதை என்ன சொல்றாங்க, முதலாவது சேர்ந்த பாட்டுல தான் முதல் பாட்டா வேளாண் வர சொல்றாரு. ஆனா அது முதல்ல திருவிழா பற்றி முதல்ல வச்சிருக்கீங்களே, அற்ப வைப்பு முறை தப்புன்னு எழுதுறாங்க. என்ன பண்றாங்க, அற்பாக மறுப்பான் பேர் மாத்துறான். வேற யாரும் வளர் மறுப்பா மாத்திட்டு மறுப்பாக மறுப்பு தெரியும், மறுப்பா மறுப்பு தான் வெளியிடுறாங்க. ஆனா இது சொல்றாங்க, இது என்ன சொல்றாங்க, ஐயா வந்து முதல் பாட்டா வந்து அதான் மற்றவரை சொல்லியே இந்த பாட்டை முதல்ல வச்சுக்கணும் இல்லையா, தப்பாச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவன் பதில் தராங்க, நம்ம ஆளுங்க பதில் தராங்க அவருக்கு. நீ தோழி பாடல முதல் பாடினாரு தொழில் பாட்டு முதல்ல பாடுடைய செவியன்ற பாடல் முதல்ல பாடினாரு. ஓகே, அந்த தேவாரத்துல நீ முதல்ல வைக்கலையே, இந்த தோருடைய செவியனை முதல்ல வைக்கலையே நான் வைக்கிறேன் தப்பா சொல்றிய, நீ தான் வைக்கல. மாமி வச்சா மண்ணு பாரு, மண் வச்சா பொண்ணு பானையா, நீ பண்ணா ரைட்டா, நான் பண்ணா தப்பா. மாமியார் உடைச்சா மண்ணு பானை, ஆமா, அவர் பொண்ணு பானையா, சண்டை வருவாங்க வந்து பாரு எழுதி. என்ன நீங்க மாத்திரம் வைக்க தப்பு தப்பு இல்லை, வச்சா தப்பா. ஆர்வம் கேட்கிற அவன் படிச்சுக்காரன்பாங்க, அவங்க படிச்சு அவங்க குறை பாக்குறதுல இருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஆமா, அப்ப என்ன தெரிஞ்சுன்னா ஐயா பாடின பாட்டு கொல்லாமதுக்கு எல்லாம் முதல் பாட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஊழல் பண்ணது யாரா பண்ணது எல்லா பண்ணது தப்பு மெயின். ஓகேவா, இப்ப படிச்சிருக்கேன், நான் சொல்லுவா விஷயம் சொல்லிட்டேன். வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தா தெரியும் என்ன இருக்குன்னா, தெய்வனி மாலை இவை அந்த முத்து செட்டியார் கேட்டுக்கொண்டபடி அவர் கேட்டதுனால இவர் ஐயாவை போய் பாடல, கேட்டதுனால பாடினாரு. யார் பாடல, சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை. குழந்தையா இருந்தா 5 வயசுனா குழந்தை ராமன் போட்டுருப்பாங்க இல்லையா, ராமலிங்க பிள்ளைன்னு போட்டாங்க. ஜாதி பேர் போடுறாங்க பாருங்க, ஆண்களுக்கு ஜாதி பிள்ளை கல்யாணம் தான் போடுவாங்க. அதனால கல்யாணத்தில் அர்த்தம். அவர் இருந்து அப்புறம் புக் 10 பேஜ் இருக்கு. அதனால திருவள்ளுவர் வந்து குழந்தைல பாடல் அல்ல, முதல் பாடல் அல்ல. முதல் பாடல் வந்து உலகாவிய முதல் பாடல் தான் உண்மை. இப்போ வந்து இன்னொரு பாட்டு என்னன்னா, கந்தவட்டத்தை ஐயா வழிபாடு பண்ணியிருந்தாருன்னா நிறைய பாட்டு அப்புறம் பாடிக்கணும்ல, திருவொத்தியூர், சிதம்பரம், திருத்தணி, கடலூர் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பாடிருக்காருல்ல. இவராக பாடின பாட்டு நிறைய பாடுறாரு. யாருக்காவது பாடினா அப்புறம் பாடுறது இல்லை. இப்போ கந்தவட்டம் வந்து முடிச்சிட்டே பாடுறது, அப்புறம் பாடல. அப்புறம் திருவிழாத்து அம்மன் இருக்காரு, ரேணு அம்மா இருக்காங்க. அந்த அம்மன் மேல பாட்டு ஒருத்தர் கேட்டாரு, 5 பாட்டு பாடினாரு. அதுக்கப்புறம் வேற பாட்டு பாடல. வரதாச்சாரிய சாமி கேட்டாரு, திருவள்ளுவர் ராமாயண பதிகம் ஒரு பாட்டு பாடி வச்சாரு, அப்புறம் வேற பாட்டு பாடல. திருவள்ளுவர் பிள்ளை பெருமாள் மேல ஒரு அன்பர் கேட்டாரு, அப்புறம் வேற பாடல. அதாவது ஐயா வந்து யாருக்காவது பாடித்தா அப்புறம் வேற பாடுறது கிடையாது. இவரா பாடினா நிறைய பாடுறாரு, நிறைய பாடலாதனால இவரா பாடினது இல்லை. இவ்வளவு கருத்துருங்க. ஓகே சாமி, படித்தீங்களா? இல்ல இது முக்கியம், நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, தெலுங்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, முதல் 4 திருமுறை வெளிவந்த போது அப்புத்தகத்தின் பின் இணைப்பாக தொழுவூர் வேலாயுதனார் திருவருட்பா வரலாறு என்று ஒரு சிறு நூலை தாம் இயற்றி அதனையும் சேர்த்து வெளியிடுகிறார். நம் பெருமானார் கண்ணுற்ற புத்தகம்
அதை கண்ணுற்ற நம் பெருமானார் திருவருட்பிரகாச வரலாறு என்று யார் போட சொன்னது என்று தொழுவூர் வேலாயுதனாரை வினவி இருக்கின்றார். நாம் பெருமானார் சம்மதமின்றி அதில் ஒன்றும் சேர்த்திருக்க முடியாது என்பது புலனாகிறது. ஓ, அதுல கேட்டிருக்காரு. இது வந்து ஆரவாரம் அப்படின்னு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். முதல்ல ராமசாமி போடலாம்னு கேட்டாங்க, வேணான்ட்டாரு. இவர் கேட்ட வேணாம், அப்புறம் அவன் புக் போட்டு அவளை போட்டான், வரலாறு போட்டான். வரலாறுனே போட்டானா? முதல்ல அச்சடிச்சாங்க பாருங்க, அப்ப கேட்டாங்க ராமசாமி போடலாமான்னு கேட்டாங்க. ஆசிரியர் பேரை ராமலிங்க சாமியான்னு போடலாமான்னு கேட்டாங்க. அது ஆரவாரத்து அடுத்த பேரை போடாதேன்னு சொல்லிட்டாரு. போடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன போடா சொல்லுவாரு அவரு. கேட்காம என்ன சொன்னாலும் இவரு போடாம தான் சொல்லுவாரு, நாமளே போட்டு விட்டுருவோம்ப்பா அப்படின்னு போட்டாங்க. போட்டாங்க. அது பார்த்து இவரு கேட்டாரு, யாரையா போட்டோன்னு கேட்டாரு. நடிகர் உட்காந்துட்டாரு. ஐயா வந்து நிறையா தமிழ் படிச்சிருக்கேன், நீ இதுல தானே போட்டிருக்க, சிவம்பர் தானே அது. ஆமா, வள்ளல் யார் என்று சொல்லி பிரிச்சு அர்த்தம் பண்ணிக்குவாயா. புரியல என்ன சொன்னாரு? வள்ளலார் தானே போட்டாரு அவரு. திருவாரூர் பிரகாச வரலாறு தானே போட்டாரு. என்னையா தமிழ் படிச்சிருக்கேன்னு கேட்டாரா? கேட்டு நீ இந்த பாட்டுல இருந்து வள்ளலார் யாருன்னு சொல்லக்கூடிய அவங்களே பாத்தீங்கயா. புரியல சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. திருவிழாசு வள்ளலார் யார்? வள்ளலாரா பெய்கிறார் சார். திருவிழாசு வள்ளல் யார்? வள்ளல் சிவருமா. ஓ வள்ளலார், ஓ வள்ளலார் ஆறு இருக்கு. ஆமா, சிவன் வள்ளல், அவன் வள்ளல். வள்ளல் யாருன்னு சொல்ற? ராமலிங்கம். ஆனா யாருன்னு சொல்ற? ராமலிங்கம். அவர் பிரிச்சுவாங்க அப்படின்னாரு. நடிப்பட்டார் யார் போடுறது பற்றி சொன்னாரா சொல்லி. அதாவது திருவருட் பிரகாச வள்ளல் யார் என்று சொல்றதுதான் ராமலிங்கம் அப்படின்னு சொன்னாரா? அதுல கண்டுபிடிச்சுக்காரு பாருங்க. சரி, நாம் பெருமானார் சரி என்ன வின் படைத்த பொலிற்றில்லை அம்பலாத்தான் என பாடல் வரியை திருத்திக் கொள்ளுமாறும் தண்ணீர் விளக்கரித்த தம்மை போல் என்ற பாடல் நன்றாய் இருக்கிறது, அதையும் சேர்த்து கொள்ளலாம் என்றும் வரலாறு கடிதம் எழுதி இருக்கின்றார். அப்படி கடிதம் இருக்கா? அந்த திருவருட்பா வரலாற்றில் தொழுவூர் வேலாயுத முதலியார் கூறுவது என்னவெனில், திருஞான சம்பந்தராக வந்த காலத்து தோடுடைய செவியன் என்று தொடையால் நாடுடைய பொருளாகிய சிவனை விளக்கினீர்கள். இன்று அருட்பிரகாச வரலாறு வந்து உலகமெல்லாம் உதிக்கின்ற என்னும் இறை உண்மையை விளக்கினீர் என்பதாம் அப்பாடல் வருமாறு. இப்ப அவருதான் தெரியுதே இறை உண்மை என்று. அப்புறம் நீங்க அவரு இன்னும் மதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தார், சமய மதத்துறீங்க. வேற இதனார் ஓ சொந்தம் வேறையா? தோடுடைய செவியன் எனும் தொடையான் முன்னாள் எவர்க்கும் நாடுடைய பொருட்சூட்டி நன்று விளக்கியதென்ன, வீடுடைய உலகமெல்லாம் உதிக்கின்ற எனும் தொடையால் பீடுடைய பொருட்சூட்டி எமக்கு இன்று ஈதென்றும் பேரெமக்கு இன்று ஈதென்றும். அதாவது தொழில் அன்னைக்கு ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு நீ வந்து உலகம் உதயத்தால அவர் சொல்லலாம் இருக்கு. எங்க உலகலாம் உதிக்கின்ற? ஓ உலகம் தொடையால்னா தொடக்கம். சரியா சாமி? தொடக்கம் ஆரம்பம். இது தவறாயிருப்பின் வள்ளலார் ஏன் இப்படி எழுதினார் என கேட்டிருப்பார். வள்ளலார் அறியாதது ஒன்றுமில்லை. எனவே தொழுவூர் வேலாயுதனார் கூறியது போல உலகமெல்லாம் உதிக்கின்ற எனும் பாடலே வள்ளலார் பாடிய முதற் பாடலாகும். உலகமெல்லாம் எனும் ஒரு சொல்லுக்கு இதுவரை யாரும் காணாத விளக்கங்கள் தந்தவர் வள்ளலார். அச்சொல்லை கொண்டே தாமும் பாடியிருக்க வேண்டும். வள்ளலார் தோன்றும் துணையாக இருந்த காலத்திலேயே அப்புத்தகம் வெளியானதால் தொழுவூர் கூறியதை மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றீங்க ஐயா? பார்த்து வெளியாச்சுல்ல? ஆமா. தப்பா இருந்தா வெளியிட்டு தப்பா இருந்தா சொல்லிருப்பாரு. இது நான் முதல்ல எழுதலப்பா, நீயா இப்படி கவிதையை எழுதி வச்சிருக்க, இந்த பாட்டை இப்படி எழுதி வச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும், நான் என்ன எழுதினேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா அவர் ஒன்னும் சொல்லல.
ஆமா. சரி. எல்லாவற்றிற்கும் மேலாக அருட்பாவை மறுத்த ஆறுமுக நாவலர் உள்ளிட்டோர் வெளியிட்ட ராமலிங்க பாடல் ஆபாச தர்ப்பணம் அல்லது மருட்பா மறுப்பு என்ற புத்தகத்தில் 118ஆம் பக்கத்தில் 1ஆம் பக்கம் என்ற தலைப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, திருஞான சம்பந்தர் பெருமான் தோருடைய சிவியன் என்று முதலில் அறியது போல பிள்ளையும் உலகமெல்லாம் உதிக்கின்ற என செய்யுளை பாடினார் என்று தொழுவூர் வேலாயுத முதலியார் தாம் பாடிய வரலாற்றில் 26வது செய்யுளில் கூறினார். பிள்ளையின் சரித்திர சுருக்கத்தில் ஆறுமுக பெருங்கருணை கடலே என்பதை முதலில் பாடினாராக காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றுள் எது உண்மை? இதுவரை நம்மவர்கள் படித்து கேட்டிராத கேள்வியை அருட்பாவை மறுப்போர் கேட்கிறார்கள். ஆறுமுக பெருங்கருணை கடலே என்ற பாடலையோ அல்லது உலகமெல்லாம் ஒதுக்கின்ற என்ற பாடலையோ முதலில் வைக்காமல் பரசிவம் சின்மயம் என தொடங்கும் பாடலில் முதலில் வைக்கப்பட்டதால் திருவருட்பா வைப்பு முறையில் வழு என்று குற்றம். குற்றம் இருக்கு. நீங்க முதல்ல பாடின பாட்டு தான் வச்சு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வச்சு விட்டீங்க. இது முதல்ல சொன்னீங்க, இந்த தோருடைய நம்மை சார்ந்தோர் திருஞான சம்பந்தர் முதலில் பாடிய தோருடைய சிவை என்ற பாடலை தேவாரத்தில் முதலில் வையாதது வழு அள்ள எனில் திருவருட்பாவும் வழு அள்ள என மொழி கொண்டுள்ளனர். இவங்க நம்ம கைங்க, நம்ம ஆளுங்க. சன்மார்க்க சங்கத்தார் கேட்டிருக்காங்க, எப்படி தோடுடைய செவியன்றது நீங்க முதல்ல வைக்கலையோ, ஆனா அது பிழை இல்லையோ, அதே மாதிரி அருட்பாவிலையும் இது பிழை இல்லை அப்படின்ட்டு. வள்ளலாரையே கண்டு மறுக்காததும் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் கூறுவதும் ஆகிய உலகமெல்லாம் உதிக்கின்ற என்ற பாடலே வள்ளலாரால் முதலில் பாடப்பெற்ற திரு அருட்பாவாகும். அந்த முதற் பாடல் இதுதான். இது ஒன்று கொடுத்தான், கையில கொடுத்தானே, அதா நடந்தே வந்தானே அந்த கதையா. உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒரு நிலை மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்று உபயநிலையாகி இலகியனின் சேவடிகள் வருந்தியிட நடந்து இரவில் எளியேன் இருக்குமிடம் தேடி அடைந்து கலகமில்லா தெருக்கதவம் காப்பவிழ்க்க புரிந்து கலித்தனை ஆங்கழைத்து எனது கையில் ஒன்று கொடுத்தாய். அழகில் அருட்கடலாம் உன் பெருமையை என்பேன் ஆனந்த வள்ளி மகிழ் அருள் நடநாயகனே. இதெல்லாம் கையில ஒன்று கொடுத்தான், ஒன்று 4ஆம் திருமுறை. போருடைய பொலையார் பதிகமா என்னமோ வருமே, பிள்ளையார்ட்டு. இப்ப இதான் முத பாட்டுன்றீங்க. வேளாறு முதலியார் சொல்றாரு. அப்ப முத பாட்டு கையில ஒண்ணு கொடுத்த பிறகுதான் பாடிக்கிறாரா? ஆமா. இப்ப வள்ளலார் ஏன் அவரு முத எழுதினப்ப இந்த புக்கு வெளியானப்ப அந்த முத பாட்டு திருவடி புகழ்ச்சி வச்சாரு? அவர் பிடிக்கும் ஐயாக்கு. அவனு திருடிதான் வணங்குவாரு, திருடிதான் பெருசா இருக்கு. திருடி வச்சாரு. 50 பாருங்க. எல்லாம் சொல்லுங்க முதல். இப்ப சரியா நான் சொல்றேன்னா திருவடி புகழ்ச்சி சரியா? ரைட்டு. பரசிவம் சின்மயம் அப்படி ஒரு மாதிரிதான். ஆமா ஆமா, அது அதான் முத பாடு. அதான் முதல்ல உண்மையான முதல் பாடு உலகமெல்லாம் உதிக்கின்ற ஐயா பாடல எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வரலாம் தாளையத்தான் இருக்கா பாருங்க. தாளையத்தான் இருக்கிறாரு. எல்லாம் வரலாம் அவனை ஏத்து சொல்லல, எல்லாம் வரலாம் தாளையத்தான் சொன்னாரு. சேர்ந்து தாளையத்தை எடுத்துட்டு தலையை மாத்திட்டாங்க. தாள் தான் ஐயா ரொம்ப பிடிக்கும். அந்த அற்பப்பட பாருங்க, தாள் 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 நிறைய பாட்டு, எல்லா பாட்டு பாருங்க. தாள் எண்ணெய் தான் எழுதிட்டு பாரு நிறைய. திருவிழிதான் ஐயா ரொம்ப பிடிக்கும். சரி, அவனோட திருவிழிதான் நினைப்பாரு. அதனால அதான் பாத்துறாரு. சரி சாமி, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இதான் முத பாட்டு. ஆனா வள்ளலார் தாழையே விரும்பினால அது
திருவடி பெருமையை முதல்ல வச்சிருந்திருக்கிறது ஓகேன்ட்டார். ஆமா. இல்ல அவர் தான் வச்சாரா இல்ல இவங்க வச்சுட்டாங்களா? இல்ல அவர் கேட்டுதான் வைக்கிறாங்க. அவர் கேட்டு வைக்கிறாங்க. ஓ அவர் கேட்டு இல்ல ஐயா புக்க பார்த்தாருல்ல, நீ தப்புன்னு சொல்லி பாரு, அச்சு பேர்ல வச்சு ஆமா புக்கை பார்த்தா கொடுத்துருக்காரு. சாமி அடுத்து திருத்தணிகை வழிபாடு. சாமி அவர் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாருன்னா அப்புறம் விக்கிரக தானே வழிபட்டு இருப்பாரு. ஆமாங்க சார், பக்தி எல்லாம் வர முடியாது சார். சரி, நம்ம இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா, நமக்கு அவர் ஒரு வித்தியாசம் தெரியுமா புரிஞ்சுக்கணும். முருகன்கிட்ட நிக்கிற போது முருகன் தான் நினைச்சு வழிபாடு செய்வோம் நம்ம இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் உள்ள கடவுள் இருக்கான் இல்லையா, அந்த கடவுள் இந்த உருவத்துல காட்டுறாங்கிறார். நான் சொல்றது எல்லா வல்ல கடவுள் வந்து இந்த உருவத்துல காட்டுறாங்களா? ஆமா, பாட்டு பாருங்க, வண்ண வேற வடிவ வேற இருந்தாலும் உண்மை ஒன்று வண்ண வேற வடிவ வேற வந்தா கூட உண்மை இல்லைன்னா பரம்பொருளை இந்த வடிவத்துல பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஓகே, பரம்பொருளை இந்த உருவத்துல பாக்குறேன். இப்ப அவருக்கு வந்து சாமி எல்லா உருவமும் ஒண்ணு ஒருத்தன் தான் குறிக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்காரு. இப்ப சாமி அவரு வந்து எதை பார்த்தாலும் கடவுளா பாப்பாரு போல இருக்கு. அப்புறம் எதை பார்த்தா என்ன, சிலைய பார்த்தா என்ன, கோயில பார்த்தா என்ன, மனுஷனை பார்த்தா என்ன, எல்லாமே கடவுள் தான் அவருக்கு. அவரு சமயத்துல பற்று வச்சு பாடல, இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் பிள்ளையாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரம்பொருள் அப்படின்னு வணங்குறது ஒரு உருவம். கோயில்ல பூஜை தான் சார். வீட்டை கும்பிட பார்த்தீங்கன்னா செங்கலை வச்சு பொட்டு கும்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா சாமி பாத்துருக்கேன். செவுத்துல இப்ப மஞ்சளை தடவி கும்பிடுவாங்க வேற, அதையும் பாத்துருக்கேன். நடுவோடு கல்யாணத்துல வந்து பிள்ளை ஐயர் தெரியுமா, மஞ்சள் இல்ல மஞ்சள் பொட்டு வச்சு புட்டு வைப்பாரு, அதான் பிள்ளையாரு. அதான் பிள்ளையாரு. மஞ்சள் வச்சு பிள்ளையாரு அது. அதை வச்சு மந்திரம் சொல்லுவாரு, சுகாமிரதம் கிருஷ்ணம் சசிவனம் மந்திரம் போட்டுருவாரு. மஞ்சள் பிள்ளையாரு. எதுல உங்களுக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு எது இருந்தாலும் மனசு மலை எது நினைக்குது, பரமல நினைக்குது. அதான் நான் நினைக்கிறேன் சாமி. இப்ப மனசுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பற்றி நிக்கணும், இல்லன்னா நிக்காது. முடியாது, வணங்க முடியாது. அப்ப அதுக்கு வந்து சரி இதுதான் மஞ்சள் தான் விநாயகர், அப்ப அதையே பாத்துக்கிட்டு பக்தியா கும்பிடுறோம். அப்ப இது வந்து இப்ப இதுதான் வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சன்மார்க்கத்துல நிறைய அறிவாளிங்க வந்துட்டாங்க சாமி, அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. நம்மள மாதிரி பாமரன் அறிவு இல்லாதவங்களுக்கு வேணா சரியா வரும்னு நினைக்கிறது சாமி. ஏன்னா அவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க மனதை கடந்து போயிட்டாங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து மனதெல்லாம் கடக்கல, நம்ம இன்னும் மனதுலதான் இருக்கிறோம். சாமி அவங்க தேவையில்லைன்னு சொல்றாங்கன்னா மனதை கடந்துதானே போயிட்டாங்க அர்த்தம். என்ன பண்ணாப்பா சொல்லுங்க. சவே சவே நான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் சாமி, நீங்க வேற. புரியுது எனக்கு, புரியுது. என்ன பண்ணாலும் இல்ல சாமி, இப்ப வல்லார் வந்து பாத்தீங்கன்னாக்கா மனதுதான் பிரச்சனைங்கிறாரு. இப்ப அது வந்து ஒரு இடத்துல கட்டணும், ஒரு இடத்துல அதை அமைதியா வைக்கணும் அப்படின்னாக்கா சரி சாமி. இப்ப நீங்க ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, ரூமுக்குள்ள வந்து எதுவுமே இல்ல, அதாவது கோசம் என்ன சொல்லுவாங்க, காலியா இருக்கு. மக்களுக்கு புரியாது இதோட கோசம் கோசம்னு இருக்கான்ட்டு, காலியா இருக்கு. சரியா சாமி? மனம் எதை பற்றி நிக்கும்? ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து ஒரு வல்லார் படமோ இருக்கும், இவன் மனசுல இவன் வீடு வேலை பொண்டாட்டி அதான். அப்ப அங்க வந்து ஒரு வல்லாறு படமோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சு அதனால புத்தி போவோம். புத்தி வந்து அது மேல ஓகே வல்லார் இருக்கிறாரு, இருக்கணும், ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு ஒரு ஸ்லிப்பர் எல்லாம் இது வந்து நம்ம ஊர்ல இல்லைங்க, விவேகானந்தர் இருந்தார் இல்லையா, அது தெரியுமா? தெரியும். காளிபாதம் பண்ணுவாரு. இந்த ராஜா ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட வந்து இந்த காளி சிலை வச்சு சேர்த்துப்போம் அப்படின்னாங்க, செலவு எச்சத்துப்போம் அப்படின்னாங்க. சரி,
இது காளி இல்லையா, காளி எங்கேயோ இருக்கா, ஒரு சிலை தானே இது, நான் நெரிச்சு துப்ப அப்படின்னாங்க. என்ன பண்ணாரு, நான் துப்புறேன், ராஜா அவன் ராஜா சிலை இருக்கிற படம் இல்ல அவங்களாம் வச்சாரு. ராஜா அரண்மனையில் இருக்காரு, அவர் படம் தானே இது, அப்பதான் நீ வச்சு துப்பு, நான் சிலை மேல வச்சு துப்பேன் அப்படின்னாரு. அவன் என்ன சொன்னான், ராஜா படம் அப்படின்னா, ஏய் ராஜா மேல சொல்லலடா, ராஜா அரண்மனையில் இருக்காரா, படம் தானே, படத்துல தான் துப்ப சொல்றவன்ல, நீ படத்துல துப்ப நான் காலையில வச்சு துப்பிடுறேன் அப்படின்னாரு. சரி, அவன் கோவம் வந்துச்சு, என்ன இருந்துச்சு தெரியுது, ராஜா மேல துப்ப சொல்றேன் அப்படின்னா. சரி, மனுஷ ராஜா மேலேயே உனக்கு இவ்வளவு கோவம் வருது, தெய்வத்து படத்தை துப்ப சொல்லலாம் அருள்காரனாரு காரணம் அவசரம் போயிட்டாங்க. அது மாதிரி சிலைன்னா சிலை, சிலையா நினைக்கிறோம், சிலையா இல்ல தெய்வமா நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஐயா சொல்ல பாருங்க சார், தன்னை வாதம் பண்றாருல செமன் நாயகிட்ட, நடந்தவன உரைத்தல் அத சொல்ற பாருங்க, மனிதன் எல்லாம் ஜீவதேகங்கள், சில எல்லாம் தேவதேகங்கள். முறைப்படி உபாசனம் பண்ணினா பிரம்மபிரகாசம் வெளிப்படுங்கிறார், அப்படி அது கொண்டு நோயெல்லாம் தீர்த்திக்கலாம் அப்படிங்கிறார். உக்கிர வழிபாடு செஞ்சாக்கா, முறையா செஞ்சாக்கா பவர் வருது சார், பவர் வருங்கிறாரு சார் ஐயா. ஐயா நோயெல்லாம் தீர்த்து வச்சிருக்காருல்ல, வழிபாடு பண்ணா பவர் வரும். ஆனா என்னன்னா, அந்த விக்கிரம் தான் கடவுள் சொல்ல நினைக்கக்கூடாது, சிவராமத்தர் தான் நினைக்கக்கூடாது. பரம்பரை ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு ஊர் நம்ம மரணம் அளவு ஒரு ஊர் வேணும், அது உடுத்து வச்சிருக்கான், அவ்வளவுதான். உடுத்து தத்துவம் பாரு, உருவம் போறாம உண்மை இல்லை, பாம்பு மூச்சு காத்து. சாமி நம்ம இப்படி சிந்திச்சாலும் இதுல வந்து ஒரு டிராபேக்கும் இருக்கதானே செய்யுது சாமி. இப்ப இப்ப இந்த மாதிரி விக்கிரகம் வைக்கிறனால அதையே கடவுளாவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல, அதான் புரிஞ்சு வைக்கணும். வச்சுட்டு விக்கிரம் இல்ல, பரம்பொருளுக்கு வழிபாடு செய்யணும், மன அலங்கத்தாக இது வைக்கிற துவாரம் ஒரு வழி, ஒரு கருவி இது. ஏன்னா பரம்பொருள் உருவம் கிடையாது, அவன் எந்த உருவத்தை வைக்க முடியாது அவனை. ஆமா, ஏதாவது உருவம் வச்சா வழங்க உறுப்பு, நம்ம மரண உருவம் வேணும், ஆக இந்த உருவம். இந்த உருவம் கூட எப்படின்னா தாம் பண்றான் பாருங்க, என்ன அனுபவம் வருது, அந்த அனுபவத்தை உருவம் வைக்கணும், அது வந்து உண்மை இருக்கு. இந்த விக்கிரம் மாத்திரம், இந்த விக்கிரகம் கூட தவத்தினுடைய விளக்கம் தான் இந்த விக்கிரகம். இந்த விக்கிரகம் தன்மை பார்த்தா தவத்து போயிடும், தவத்து வழிபாடு. நம்ம இந்த இதை பார்த்தோம் சாமி, நடராஜரை பார்த்தோம். நடராஜர் வந்து கீழே ஒருத்தனை மிச்சிட்டு இருக்காரு, அவன் என்ன அந்த நடராஜர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் கையில பாம்பு வச்சுங்கிறாரு, நல்ல கங்கை வச்சுங்கிறாரு, நல்லா வச்சுங்கிறாரு, இன்னொரு புளித்தோர் கட்டிங்கிறாரு, ஒருத்தர் மெச்சுங்கிறாரு நினைச்சுன்னா தப்பு. அப்படி ஒருத்தர் இல்ல, அப்படி ஒருத்தர் இல்ல இல்ல. ஏன் அந்த ஒரு வந்து சொன்னா, தாம் பண்ணும் பொழுது முதல்ல ஆணவம் மாயை கண்மம் மூணையும் மிதிக்கணும். 2 காலில் இடகிற பகல்ல சூரிய வதனாசில மூச்சு வரும்போது தவம் பண்ணணும். அது எப்படி இது எப்படி மிதிக்க முடியும் அப்படின்னாக்கா தவத்தால தான் முடியும். மூச்சு அடக்கணும், அதான் பாம்பு இருக்கிறது. கையில உடுக்கிறது சத்தம் நாதம் கேட்கும், அதான் உடுக்க. மான் தான் மனசு, அணைய நோக்கி இருக்கணும். கையில் அக்னி வச்சிருக்க நெருப்பு தாமரம் ஒட்டின வரும், தள்ள கங்கை அமுதம் இருக்கு, நல்லா மதிய அறிவு இருக்கு. தத்துவ விளக்கம் தானா நடராஜரு, அப்படி ஒரு ஆள் இல்ல. இந்த தத்துவத்தை விளக்கி ஒரு ரூமா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி உருவத்தை பாரு, அப்புறம் விளக்கத்தை பாரு, தவத்துக்குவான். என்னாச்சுனாக்கா இதையே ஒரு கடவுள் ஆக்கி விட்டாங்க. ஆமா, அதான். அது மாதிரி இப்ப வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து உண்மையிலேயே சிவன் நடனம் பண்றாரு, உண்மையிலேயே பாதி பக்கத்தை கொண்டாடி இருக்கிறா, அவன் பிள்ளை வந்து சொல்லிக்க பிள்ளை நினைச்சுட்டு இருக்கான், அவர் இப்படிதான் இருப்பாரு. அவரு டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. பேச்சுல எங்க வாங்கினாரு அவரு, எந்த வாங்கினாரு? தேவலோகத்துல ஷாப்பிங் போட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
தேவரத்துல ஷாப்பிங் மால் இருந்துச்சுன்னா இங்க இல்ல அன்னைக்கு அப்போ இந்தியாவுக்கு வந்தப்ப சரவணா ஸ்டோர்னு ஒண்ணு கூட்டு போனாங்க சாமி. ஐயோ அடக்கு ஜனம் சும்மா ஜெய் 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 ஜெயின்னு இருக்கு. நட்டக்க முடியல. ஆமா அப்படி அமுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பா ஆமா சாமி. இல்ல இந்த அம்மா நகை போடுக்கிறாள், மாலை போட்டுக்கிறதெல்லாம் எங்க இருந்து யார் கட்டி கொடுத்தா, யாரு மாலை போட்டுக்கிறா? ஒரு அம்மா சட்ட இருக்காங்களா நியாயம் பாத்துக்காங்க. எழுதிட்டாங்க சாமி. இது வந்து கற்பனை. இது வந்து கையில உடுக்கெல்லாம் வச்சிருக்காரு, உடுக்க வச்சிருக்காரு, பாம்பு இருக்குது கழுத்துல, தலைமையில நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கற்பனையா எழுதுது. ம். இந்த கற்பனை இந்த விளக்கம் தெரிஞ்சாதான் தவத்து வரும். தவழக்கம் தான் இந்த மாதிரி இருக்குது. அதான் ஐயர் சொல்றாரு, சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனி தனியை காட்டும் தெய்வம் இது வந்து பாரில் ஒரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சில ஜோதியத்தான் எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் இந்த தெய்வமா காமிச்சிருக்கு. ம். இப்ப எல்லா சமயத்துல எல்லா தெய்வங்களும் என்ன விளக்கம்னா திருச்சிற்றம்பல ஜோதி தான் விளக்கம். திருச்சிற்றம்பல ஜோதியை தான் அவ்வளவுதான். தவன் தான் மெயின், தவன் தாங்க. மெயின் தவன் தான் தவன் தான். தவத்து வராம என்ன பேசினாலும் படம் பிரயோஜனம் இல்லை. ம். இந்த விளக்கெல்லாம் யார் தரவு தெரியல. நீ என்ன பேசிக்கிறீங்க, அதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்களா? அதான் இந்த உருவங்கள்ல தெய்வம் இல்லைங்கிறது மக்கள் உருவங்க. இந்த உருவங்கள்ல தெய்வங்கள் கிடையாது. ம். சிவனோ பார்வதியோ பிள்ளையாரோ, உண்மையாவே இப்படி வந்து ஒரு வாழ்ந்த ஒரு உருவம் இல்ல. அதாவது சிவபெருமானோ பார்வதியோ பிள்ளையாரோ முருகரோ வள்ளியோ தெய்வானியோ திருமாரோ லட்சுமியோ பிரம்மாவோ சரஸ்வதியோ எந்த தெய்வமும் கிடையாது, உண்மையில கிடையாது. எவரும் கற்பனை, உண்மையில அதெல்லாம் கிடையாது. வழிபாடு செஞ்சா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் தத்துவ விளக்கம். ஒரு தத்துவம் இருக்கு, தெரிஞ்சுக்கினீங்கன்னா தவத்தை கொண்டு வந்து நிற்கும். தவம் பண்றவங்க தான் வழி, வேற வழி இல்லை. நாம மனதை தேக்கணும்னு சொன்னா ஒரே வழி தவம்தான். தவத்துக்கு நேரம் போக முடியாது. தவத்துக்கு போறதுக்கு முன்னால தவத்து மனம்தான் காரணம். மனம் அணையினாதான் தவம் கூடும். மனம் எப்பாடுங்கன்னா கல்லான மனசு, மனசை திருத்தணும். அது எப்படி திருத்த முடியும்னா தயவால இறக்கத்தால. அது முதல்ல அதை கசி வைக்கணும். அப்புறம் பக்தியால அது வந்து மன நிறைய உண்டாக்கணும். பக்தி என்ன, அவர்தாண்டா அது பக்தி. மன நிறைய தைரியம் வரும். அப்புறம் ஒழுக்கத்தினால அவன் நேர்மையா வரும், தப்பு பண்ணாது. மனது பயம் போயிடும். பயம் எப்போ வருது? தப்பு பண்ணா பயம் வரும். ஒழுக்கம் வந்தா தப்பு பண்ண மாட்டோம். தப்புனா பயப்பட அவசியம் இல்லை. மூணம் வந்தாதான் தவத்துக்கு மாறாடணும். தவத்து பேசி மூணு தான். நம்ம நிறைய சொல்லிட்டோம், நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, வாய் வரையும் சொல்லிட்டீங்க. இந்த மறுபடியும் நிறைய தெரிஞ்சு சொல்றோம்ல, கேட்குற மக்கள் புண்ணியவங்களுக்கு விளங்கணும், புரிஞ்சுக்கணும். தயவு வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும், தவம் வேணும். தவம் பண்ணாதான் வாழ முடியும். இதெல்லாம் செத்து போயிடும். தவம் செத்து போயிடும். விளக்கத்தை ஆழமா பதிவு வைங்க. சொன்னாயா நீங்க வாயால சொல்லுங்க. உங்க வாயால சொல்லிட்டீங்க, நீதான் குரு. நீங்க சொல்லுங்க. தவம் பண்ணலாம் கண்டிப்பா செத்துதான் போகும் தம்பி. ஏன்னா தவத்தினால தானே சித்த உஷ்ணம் ஏற்படுது. சுட சுட ஓடிக்கிறோம் போன் போல் தவம் சுட சுட. அதே மாதிரி எப்படி இந்த உடம்பு வந்து ஒரு மண்ணு மாதிரி, மண் பானை, அதை வந்து தவன்ற சுத்த உஷ்ணத்தால சுட்டாதான் தாங்கும், நிக்கும். தவத்தால சுடலனாக்கா நீங்க வெறும் பக்தியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏற்படும் உஷ்ணம். ஆனா அப்படியும் பவரா இருக்காது. சரியா? சரி வாங்க இந்த கதையை பார்ப்போம். அதே இப்ப எங்கேயோ போயிட்டு பாத்தீங்களா? பல பாக்களை நில்லுங்க மீது நிறைய பாக்க திருத்தணிகை வழிபாடு. திருத்தணிகை முருகன் மீது நிறைய பாக்களை ராமலிங்கர் ஏற்றியுள்ளார். எந்த வயதில் முருகனை வழிபடத் தொடங்கினார் என்பது சரியாக தெரியவில்லை. பல பாக்களில் என்னை சிறுகாலை ஆண்டு கொண்ட தேவதேவே என்று பாடியிருப்பதால் இளவயதில் முருகனை வழிபட்டிருக்கலாம். அல்லது கந்தகோட்ட பதிகம் பாடிய பின்னர் தொடர்ந்து முருகனை உபாசனை ஏற்பட்டிருக்கலாம். என்ன சொல்ல வரீங்க?
படிங்க. ஆண்டாறு மூன்றாண்டில், சரியா நான் படிக்கிறது? ஆண்டாறு ரைட். மூன்றாண்டில் 6 3 ஆட்கொண்டது. 9 வயசு சார். ஆண்டு 6 3 9 வயசு. ஆ ஆட்கொண்டது தில்லை நடராசனே என்று ராமலிங்கர் பாடியிருப்பதால் இவரது 9ஆம் வயதில் சிதம்பர நடராசரால் ஆட்கொள்ளப்பட்டதாக அறிய முடிகிறது. ஆட்கொள்வது என்பது ஒரு முறைதான். எனவே முருக உபாசனை 9 வயதிற்குப் பின்னர் திருவொற்றியூர் வழிபாட்டோடு இணைந்தும் ஏற்பட்டிருக்கலாம். திருத்தணிகை பதிகங்களில் முதலாவது பிரார்த்தனை மாலை முதல் 36வது தரிசன வேட்கை வரை 36 பதிகங்களும் ஒரு சுவடியில் வரிசையாக எழுதப்பட்டுள்ளன. இச்சுவடியின் எண்ணிக்கை 232 298 ஆகும். கொஞ்சம் கவனிங்க. குரு உபாசனை வந்து சின்ன வயசு ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, 9 நடராஜர் பாடுறாரு இல்லையா? ஆமா. 9 நடராஜர், அப்போ 9 வயசு முருகன் பாட்டு கிடையாது. முருகன் பாட்டு கிடையாது. ஓகே. 9 வயசு பார்த்தா 9 வயசு இப்ப தெரியாது. அதுக்கு திருத்திய பாடுறாரு இல்லையா? எந்த கோயில் எந்த கோயிலையும் போய் பாடல. கோயில் எல்லாம் பாடல. சரி. வீட்டுல உட்காந்து எழுதுனா பாட்டெல்லாம். கோயில்ல பாடலாம் அவங்க தியேட்டர் நிறுத்தான். டான்ஸ் இல்லை. வீட்டுல உட்காந்து எழுதுதான். திருச்சி எழுதுற பாருங்க. அந்த திருப்பதி எழுதுறாரு. 36 பதியம் இருக்காரு. வரிசை ஒரே படம் வரிசையா இருக்கு. வரிசையா இருக்கு 36 பதிகம். அது பதிவு எல்லா பேஜ் நம்பர் போட்டிருக்காரு. பேஜ் நம்பரும் போட்டிருக்காரு. அது பேஜ் நம்பர்ல 232 எடுத்தீங்கன்னா இந்த 36 பதியம் இருக்கு. 232 ஆரம்பிக்குது. புரியல சாமி. ஏன் 232 ஆரம்பிக்குது? 231 சிவம்பாட்டு சார். 231 வரைக்கும் சிவம்பாட்டு. ஆமா. பேஜ் நம்பர் வந்து 1ல இருந்து 231 வந்து சிவம்பாட்டு. இப்ப படிச்சு முடிச்சிடும் சாமி. பாருங்க. 231 பக்கங்கள் வரை திருவொற்றியூர் பற்றிய பாக்கலே திருவொற்றியூர் பற்றிய பாக்கலே. மேலும் திருத்தணிகை பதிகங்களில் காம உணர்வை அடக்க வேண்டியது அவசியம் பற்றிய பாக்கள் பரவலாக உள்ளன. தெய்வமணி மாலை 2வது பாடலைப் போல. எனவே திருத்தணிகை பற்றிய பாக்களும் ராமலிங்கரால் தெய்வமணிமலை பாடிய பின்னரே எழுதியிருக்கப்பட வேண்டும் என்ன ஊகிக்கிறேன். அதாவது திருநெல்வேலி பத்தி பாடிருக்கா இல்லையா? அப்ப 232 ஆரம்பிக்கிறது. 232 வரையும் 2வது 3வது பாட்டு தான் சிவம் பாட்டு தான் இருக்கு. ஓகே. முருகனோட முதல்ல படல. சரி. அதுக்கப்புறம் பாருக்காரு இல்லையா? பாட்டுல வந்து தெய்வ பாட்டு பாரு. தெரிஞ்ச பதியம். அதுல செக்ஸ் நிறைய இருக்கு. ஓ, செக்ஸ் பத்தி நிறைய இருக்கு. காம உணர்வு அடக்கணும்ட்டு. ஆமா, நிறைய இருக்கு. அது சரி. தேவன் பாட்டு அவர் 2வது பாட்டு வருவாங்க. ஆமா ஆமா. 2வது பாட்டுல இருப்பாருங்க. ஆமா. இந்த லைன்ல தான் தேவன் மேல பாடுறாரு. அதனால 28 வயசு தான் தேவன் எழுதுனார் இல்லையா? 28 வயசுல தான் தேவமணி மாலை எழுதினாரு. அதுக்கப்புறம் தான் திருத்தணி பாடலாம். அதுக்கு முன்னுக்கு பாட்டு சிவன் பாட்டு. ஓ, ஆனா அவருக்கு தெரியும் முருகன் ஒரு ஆள் இல்ல அப்படின்ட்டு. நல்லா தெரியும். சரி சாமி. அடுத்து நிட்டானு பூதி நூலுரைக்கு சாற்றுக்கவி. நிட்டானுபூதியா அப்படின்னா? நிட்டானுபூதியை அருளச் செய்தவர் 1851ஆம் ஆண்டில் திருக்கைலாய பரம்பரை திருக்கோவிலூர் ஆதீனம் ஸ்ரீமாத் ஞானியர் மடாலயத்தில் பிரதம குருமூர்த்தியாக விளங்கியவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரிய சுவாமிகள் ஆவார். முத்துகிருஷ்ண பிரம்மம் அவர்கள் இந்த நூலுக்கு உரை எழுதினார். முத்துகிருஷ்ண பிரம்மம் அவர்களை கேட்டுக்கொண்டதனால் ராமலிங்கர் அவர் எழுதிய உரையை பாராட்டி ஒரு சாற்றுக்கவி அளித்தார். என்ன சார்? என்னது பத்தி அந்த புக்கு நிட்டானுபூதி? யார் படிச்சா? நீங்களும் படிக்கலையா? சரி, யாரு தெரியும். எங்க இருக்கு? புக்கே இல்லையா? இருக்கு, தேடணும். சரி, ஓகே.
அதுக்கு வந்து முத்துவேச பிரம்மம் வந்து உரை எழுதுறாரு. முத்துவேச வந்து இவர் சேடை, வல்லார் சேடை. வல்லார் சீரனா? ஆமா. கதை வேற மாதிரி போகுது. திரு சொல்லுங்க, ஒரு வாங்க. கதை வேற மாதிரி போகுது. வேற மாதிரிலாம் ஒண்ணும் போகல சார். இல்ல வள்ளலாரோட சீடன் வந்து இந்த புக்க எழுதுறாரா, நிட்டானுபூதிய? இல்ல சார், நிட்டானுபூதி வந்து அது வந்து உரை எழுதுறாரு சார். யார் எழுதுறா? வள்ளலாரோட சீடன் வந்து உரை எழுதுறாரு. நிட்டானுபூதி ஒரு நூல் சார். சரி. நூல் எழுதுற ஆறுமுக மெய்ஞான சிவாச்சாரியார் எழுதினாரு. சரி, ஓகே. அது எழுதி முத்து பிரம்ம வந்து உரை எழுதுறாரு பாட்டு. இப்ப இந்த முத்து வழிபாடு பண்றவர் இவர் தான் வந்து வல்லாரோட சீடன். வல்லார வழிபடுறவர். சரி, ஓகே. அவர் வந்து ஐயா கேட்கிறாரு, நான் உரை எழுதியிருக்கேன், பாரம்பரிய கல்வி எழுதுறாரு. ஓ, அவரே கேட்கிறாரா? ஆமா, உரை பாராட்டி கேட்கிறாரு. சரி, ஓகே. அது ஒரு கட்ட ஐயா பாட்டு பாடி விடுறாரு. நலங்கோள் சிவயோக மன நற்றிசையும் நாத்திசையும் நாத்திசையும் மணக்கும் ஞான மனங் கந்திக்கு மோன மன நாரும். நீங்க படிங்க சாமி, எனக்கு ஒண்ணும் புரியல, எப்படி படிக்கிறது? நலங்கோள் சிவயோக மனம் நாத்திசையும் மணக்கும். நலங்கோள் சிவயோக மனம் நாத்திசையும் மணக்கும். சரி. ஞான மனம் கந்திக்கும் மோன மனம் நாரும். இடங்கள் சித்தாந்த மனம் பரிமளிக்கும். இன்ப வேதாந்த மனம் கமழும். வேத மனம் வீசும். தலங்கள் மெய் திவித திருமணம் பரவும். தனிமுத்து கிருஷ்ண பேர் தங்கிய நம் பிரம்மம் பலங்குளம் நிட்டானுபூதியனும் நூற்கே பயமலர்ந்த உரையனும் ஓர் மாமலத்தே. வல்லார் பாட்டு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு போல இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்தது. நமக்கு ஏழு பாட்டுதான் ஈஸியா எழுதி வச்சிருக்காரு. அதான் நமக்கு எழுதுனதுலாம். ஏன்னா அவன் வந்து நினைக்கிறான், அவன் புலவன் நான் நினைக்கிறேன். ஆமா, பண்ணல. அப்ப அந்த ஆளுக்கு தக்க மாதிரி எழுதிருக்காங்க, நமக்கு தக்க மாதிரி எழுதிருக்காங்க. உனக்கு இந்த நிட்டான எழுதியால முத்துகிருஷ்ண பிரம்மம் அவருக்கு கடிதம் இருக்கா தெரியுமா? அவருக்கு ஒரு கடிதம். சரி, இந்த பாட்டுல என்ன சொல்லுவாரு? ஒண்ணும் இல்ல, அவர் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அத வாழ்த்தி சொல்றாரு இவரை. அவ்வளவுதான் அவரை வாழ்த்துறாரு. அவ்வளவுதான். அப்ப அவரு வந்து வல்லாருடைய சீரனா? மாதிரி இல்ல, வல்லார் மாதிரி பக்தி உள்ளவர். ஓ, யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. சரி. துலுக்கானத்து ரேணுகை. சென்னையில் ஆனைக்கார கோனார் தெருவில் உள்ள துலுக்கானத்து ரேணுகை அம்மன் மீது பாக்கள் எழுதி தரும்படி ஒரு அன்பர் ராமலிங்கரை வேண்டிக் கொண்டார். மனமிறங்கி ராமலிங்கரும் துலுக்கானத்து ரேணுகை மீது 5 பாக்கள் எழுதி தந்தார். துலுக்கானத்து ரேணுகை பஞ்சரத்னம் என்ற பெயரில் அப்பாடல்கள் அச்சிடப்பட்டு வருகின்றன. இன்னும் இருக்கா பாட்டுல இருக்கு? துலுக்கானத்து ரேணுகை வந்து என்ன சாமி? அம்மன் சார், ரேணுகை அம்மன் தேவி சார். ரேணுகா தேவி அந்த பேரு சார். சாமியார் வந்தாரு, தண்ணி அடிச்சு போனாரு. சாமியார் வந்தாரா? தண்ணி எடுத்து சாமியார் பொண்டாட்டி ஆத்துல தண்ணி எடுத்து போய் கொடுப்பா. மேல பார்த்தோம் மயிலா பாலத்து சரியா வரல பண்ணல. ஓ, அந்த மணல்ல அவ வந்து பானை செய்வா. அவ பேரு தான் ரேணுகையா? ஆமா. இது தலைவரி தான் இருக்கும். தலை மட்டும் தான் இருக்கும். அது அவங்க பையனை விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. சரி சாமி, அடுத்த கதையை அப்புறம் பார்ப்போம். சரி. இப்ப நீங்க என்ன படிக்கும்? வல்லாரோட பாட்டு எது முதல்லன்னு பாத்துட்டோம். அதான் நீ மறுபடியும் சொன்னா நல்லா இருக்கும். யாருக்காவது படிக்கலாம். அது வந்து எல்லாரும் தேவன் இன்னும் சொல்லிக்கிறாங்க. சினிமா படம் அடுத்த அர்த்தம் அதெல்லாம் மாத்தணும்.
சரி, இப்ப இது இந்த வல்லார் பாட்டு எது பாட்டுன்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு சிறப்பா? இல்ல வல்லார் தெரிஞ்ச பாடல்ல வச்சுக்கோங்க. என்ன சொன்னாரு அத பயிற்சி இல்ல பண்றது? ஐயா ஐயாவும் தெரிஞ்சுக்கணும், அது இந்த எல்லாம் கூட எதுவும் விடக்கூடாது. எதையும் விடக்கூடாது. ஆமா, ஐயாவும் தெரிஞ்சுக்கணும், எது ம். முதல் படம் தெரிஞ்சுக்கணும். அப்ப ம். அவர் வரலாறு நமக்கு தெரியும். சரி சாமி, இப்ப முடிச்சுக்கலாம் சாமி. ஓகே சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளலார் நிலைத்தலம் ராமலிங்காமயம் ராமலிங்கம். ஐயா வந்தாங்க, ஐயா வந்து நன்றி ஐயா. வணக்கம். நன்றி சாமி. வணக்கம் வணக்கம் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. மாலை சந்திப்போம். மாலை சந்திப்போம். நன்றி. கடவுள்